உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். எரேமியா 1 வசனம். இந்த விடுதலை அல்லது மீட்பு, இந்த இரண்டுமே அதிகமாய் நம்ம இந்த கிறிஸ்து பிறப்பின் காலங்களை நம்ம சிந்திப்பது வழக்கம். அப்ப இந்த மீட்பர் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒருத்தர் ஒரு பிரச்சனையில் இருந்தா அவங்க அந்த துன்பத்திலிருந்து வெளியில கொண்டு வருவர் தான். உதவியாளராக இருந்து அவங்களை தக்க நேரத்துல அவங்களுக்கு உதவி செய்து அந்த துன்பத்திலிருந்து அந்த தீமையிலிருந்து அவங்களை வெளியில கொண்டு வருவதுதான் உண்மையான ஒரு மீட்பராக இருக்கிறார், உதவியாளராக இருக்கிறார். இப்ப இது அவங்க புரிஞ்சுக்கும்படியா நான் சொல்லணும்னா, இப்போ ஒருத்தர் ரொம்ப அதிகமா கடன் பட்டிருக்கிறான்னு வச்சுக்கிட்டுங்களேன். அந்த கடன் பட்டவர் கடன் அடைக்க முடியாம திணறிட்டு இருக்கிறார். அப்ப அந்த நேரத்துல என்ன நடக்குறாக்கா, ஒரு சொந்தக்காரரோ நண்பரோ யாரோ ஒருவர் என்ன செய்வார், இவர் பட்ட கடனை அவர் சார்பாளராக இருந்து அடைப்பார். ஆனா இவருக்கு என்னைக்காவது வசதி வரும்போது அந்த நேரத்துல இவர் என்ன செய்யணும், அந்த கடனை திருப்பி கொடுத்துடணும். அப்போ அந்த துன்பத்திலிருந்து அந்த நேரத்திற்கு விடுதலை செய்கிறவராக உதவியாளராக யாரோ ஒருவர் இருப்பாங்க. ஆனா கடவுள் பார்த்தீங்கன்னா எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் அப்படியே அழகா விடுதலை செஞ்சு கொண்டு வர்றாருல, அவரும் மீட்பராக இருந்து மீட்பின் செயல செய்யறார். அப்படி விடுதலை செஞ்சு கொண்டு வரும்போது மக்களிடத்துல எந்த எதிர்பார்ப்பும் செய்யல, அவங்களை மீட்கிறார், துன்பத்திலிருந்து மீட்கிறார். ஆனா கடவுள் அவங்க கையில இருந்து எந்த கைமாறும் எதிர்பார்க்கல. ஆனால் அதே நேரத்துல கடவுள் என்ன யோசிக்கிறாரா, இவங்களாம் என் கூடவே இருக்கணும், என்னோடவே பேசணும், என்னோட இணைந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனா இதுல இருந்து அந்த உடன்படிக்கை உறவிலிருந்து மனிதன் தவறுகிற பொழுது, கடவுளோடு இணைந்திருக்கிற வாழ்விலிருந்து வெளியே வரும்போது கடவுள் என்ன செய்யறாருன்னா, இந்த மக்களுக்கு துன்பம் வந்துடாதபடி, பாவத்துல விழுந்து விடாதபடி கடவுள் தன் ஒரே மகனை இந்த உலகத்துக்கு அனுப்பி செய்து அவர்கள் துன்பத்தை அடைந்து விடக்கூடாது என்பதற்காக அவர்களை மீட்கிறவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மை மீட்கின்றார். நம்மை மீட்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கின்றார். இந்த ஆண்டவர் நமக்கு என்றென்றும் நம்ம கூட இருந்து நம்மை எந்த தீமையோ துன்பமோ பாவமோ எதுவும் நம்மை அணுகாதபடி நம்மை ஆண்டவர் தக்க நேரத்தில் விடுதலை செய்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். என்றும் இம்மானுவேலராய் இருக்கின்றார். இம்மானுவேல்னாக்கா ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் இல்லையா? என்றென்று நம்மோடு இருப்பதற்காகவே, நம்மை மீட்பதற்காகவே கிறிஸ்து இன்றைக்கு நமக்காக பிறந்திருக்கின்றார். ஆகவே இந்த மகிழ்ச்சியை நம்ம ஒவ்வொரு நாளும் நான் நினைத்து பாருங்க. ஏதோ கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார் என்பதல்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்திலே பிறக்க வேண்டும், நம்முடைய இல்லத்திலே பிறக்க வேண்டும். இதுடைய நம்முடைய மன்றாட்டாக மாற வேண்டும். அப்படின்றால் ஆண்டவர் நம்மை மீட்கிறவர், என்றென்று நம்மோடு கூட உடனிருந்து நம்மை காக்கிறவராக இருக்கிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, என்றென்றும் எங்களை மீட்கிற இம்மானுவேலராய் நீர் உடன் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதியும். மீட்பரே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.